ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னா, என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கல அப்படின்னா என்கிட்ட மைக் இல்லை. ஸோ நான் நார்மலாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்க செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன செட்டிங்ஸ் தான், ஒரு 5 செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப்பில் கேம் ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஆப் வந்து ஓப்பன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ரீசன், நான் என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் நம்ம ஒன்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் ஆகுங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 5 டைம்ஸ்னாச்சும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீபோர்டில் உங்களுக்கு F5ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்கள் ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்க டெஸ்க்டாப் ஐக்கான டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது திஸ் பிசி ஐக்கான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ள கூட்டின்னு போவோம். அதில் நீங்கள் போனீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம்ஸ்னு ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். அந்த ஆப்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன பாப்அப் விண்டோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூசர்னு இருக்கும், நெட்வொர்க், ரீசைக்கிள் பின்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஸு. ஸோ நம்ம இதில் தான் வந்து மாற்ற முடியும். உங்களுக்கு எதில் ஐக்கான் சேஞ்ச் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் கீழே சேஞ்ச் ஐக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய காட்டும். ஸோ நீங்கள் இதுலேயும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஐக்கான் இருக்க ஃபோல்டர் கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஐக்கான் மட்டும்தான் வைக்க முடியும், இமேஜ் வைக்க முடியாது, ஜேபிஜி வைக்க முடியாது. ஸோ இந்த ஐக்கானும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டவுன்லோட் லிங்க் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒன்ஸ் உங்களுக்கு எந்த ஐக்கான் வந்து வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு கீழே இங்கே அப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒன்ஸ் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து திஸ் பிசியில் சேஞ்ச் ஆகிருக்கும். சிஸ்டம் ஆப்புக்கு எப்படி ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நார்மல் ஆப்புக்கு எப்படி ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேலரிக்கு வந்து இப்போ ஐக்கான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்த பாப்பப்பில் ஷார்ட்கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்டாக. அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பாட்டமில் சேஞ்ச் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் இதெல்லாம் நிறைய காட்டும். ஸோ இதில் ஷோ ஆகிற ஐக்கான் கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இதுக்காகவே அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ்ன்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கேலரி உள்ள கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போ ஐக்கான் ஃபோல்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஐக்கான் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி வந்து சப்போர்ட் ஆகாது, ஒன்லி ஐக்கான்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம கேலரிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஐக்கானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளேன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேலரியில் இருக்கிற ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஐக்கானை எப்படி நம்ம லார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஸோ பிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்க்ரீனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் லார்ஜ் ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாமே பெருசாக இருக்கும், ஐக்கான்ஸ் எல்லாமே. உங்களுக்கு மீடியமாக வேணும்னா ஒன்ஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு மீடியம் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கானே ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா அகைன் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஐக்கான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது ஒன்ஸ் டிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, ஆல்ரைட். தேர்ட் ஒன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வேர்ட்பேடில் ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் நியூவாக வந்து க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் நியூவாக க்ரியேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து வேர்ட்பேட் நம்ம நியூ டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம்.
ஸோ எக்ஸல் ஸோ எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நோட்பேடில் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேமில் வேணும்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் அண்ட் வீடியோவை எப்படி டெஸ்க்டாப்பில் கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இம்பார்ட்டண்டான வீடியோ அண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திஸ்பிசியில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து நம்ம தேடும்போது கிடைக்காது. ஸோ நம்ம போய்ட்டு திஸ்பிசியில் போய்ட்டு அதை தேடிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ்பிசி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை வந்து டெஸ்க்டாப்பில் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோன்னு அந்த ஃபோல்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோன்ற அந்த ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் அண்ட் வீடியோ ஃபோல்டர் எல்லாமே இப்படி தான் டெஸ்க்டாப்பில் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோ பிக்சர் வீடியோ எல்லாமே நமக்கு முதல்ல சேவ் ஆகிற இடம் ரீசைக்கிள் பின். ஸோ நம்ம தெரியாமல் எதுனா டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ரீசைக்கிள் பின்னிலே நம்ம டெலிட் பண்ணது இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் நீங்கள் எதை டெலிட் பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் டெலிட்டுன்னு அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள் பின்னில் கூட அந்த இதுவே ஷோ ஆகாது. ஸோ உங்களுக்கு அது நிரந்தரமாக டெலீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணும்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் வந்து டைப் பண்ணும்போது ஸோ நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு வேணும் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டேப் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா நம்ம கீபோர்டில் F6ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் வந்து எங்கேயுமே போகாது, ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம எங்கே ஷெட்யூல் பண்ணோமோ அதே இதில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா F6. ஸோ நம்ம எதனா மூவி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் F6 ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப்டாப்பை மொபைல் மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது வந்து லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்டபிள் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ விண்டோக்குள்ளே வந்துடுங்க. விண்டோக்குள்ளே வந்துட்டு விண்டோவை ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் செகண்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ரீசொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து எந்த ஹைட் வித்து எவ்வளோ அளவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட உங்களுக்கு எதுனா ஒரு அளவு வேணும் அதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு கீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. நான் இப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்லேருந்து எப்படி போர்ட்டபிளில் மாற்றணும்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் டிஸ்பிளே ஓரியன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்டபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போது நான் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்டபிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ட்டபிள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீப் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கீப் சேஞ்ச் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்டபிளில் மாறி இருக்குது லேப்டாப்பு. ஸோ இதுவும் நல்லா தான் இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் இன்னும் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் செகண்ட் பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் செகண்ட் பார்ட்டாக போடுறேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 செட்டிங்ஸ் தான் சொல்லிவிட்டு நிறையவே டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.